ஸ்டார்ட் பண்ணலாமா? So very good morning everyone. Welcoming you all to 11th App Presents Police Cricket League Season number 7 Drug Awareness Campaign. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெண்டு கேம்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். டீம் டூ வண்டர்ஃபுல் டீம்ஸ் பிளேட் இன் த பி கிரவுண்ட். ஸோ பி கிரவுண்டில் விளையாடின ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆவடி மற்றும் டீம் தாம்பரம். ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க டீம் தாம்பரம். 95 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் எடுத்தாங்க 20 ஓவர்ஸில். பேட்டிங்கில் மதன்குமார் 14 ரன்ஸ் இனிஷியலாக, அதுக்கப்புறம் லோகேஷ் 14 ரன்ஸ், தமிழரசன் ஒரு 15 ரன் மற்றும் டான் கர்னா 24 ரன்ஸ் வேல்யூபிள் ரன்ஸை வெளிப்படுத்தினாங்க. போலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிரமாதமான விக்கெட்டை வந்து அஜித் அவர்கள் எடுத்தார். ஒரு பலத்தை கைட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நரேஷ்குமார் 3 விக்கெட், 1 விக்கெட் தக்ஷனா, வேலு மற்றும் சிலம்பரசன் அவர்கள் எடுத்தார்கள். ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சேசிங் டவுன் பண்ணும்போது 96 runs was the target for team தாம்பரம். 98 runs for the loss of 8 wickets, 16.5. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆட்டம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஜெயிக்கிற மாதிரி போனாங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லி ஆகணும். புட்டோ வித் 21 runs, 12 runs from விநாயகம் and 23 runs crucial not out from Naresh Kumar and 24 runs from Kirvagaran also really played well. A good bowling from Goodraj, 2 wickets and 2 wickets for Tamilarasan, 1 wicket for Karthik, Vishwa மற்றும் Don Karna. அண்ட் ஏ கிரவுண்டில் நடந்த மேட்ச் திருவள்ளூர் வர்சஸ் சென்னை. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா த டீம் சென்னை bowling ஃபர்ஸ்ட், திருவள்ளூர் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். 52 runs ஃப்ரம் கபாலி, பிரமாதமான ஒரு நாக்கு, ஒரு பலத்த கைட்டல் கொடுக்கலாம், ஒரு ஹாஃப் செஞ்சுரி. அப்புறம் தமிழ் ஜான்சன் 21 ரன்ஸ், 12 ரன்கள். லீலா கிருஷ்ணன், ராஜேஷ் 13 ரன். நல்ல போலிங் ஃப்ரம் கார்த்திக் 2 விக்கெட் மற்றும் இம்ரான் 2 விக்கெட், 1 விக்கெட் ஃபார் பாலு மற்றும் பிரணவ். வைல் சேசிங் டவுன் குட் நாக் ஃப்ரம் எங்கள் அண்ணன் மலையன் அவர்கள் 20 ரன், ஒரு ஆட்டம். அதுக்கப்புறம் இளம்பழுதி 21 ரன்ஸ், விக்டர் சார் 12 ரன்ஸ், 29 ஃப்ரம் இம்ரான், ஜெகன் 20 நாட் அவுட். நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன் took the team Greater Chennai City Police for a victory by 4 runs against the team Tiruvallur. 2 wicket for Tamil Johnson and 3 wicket for Vasudevan, 1 wicket for Anbu. Now moving on to the awards of this wonderful game. So before we move on to awards, we have our guest to join with us in the post-match presentation. I request Solomon sir to take over. Thank you. எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையாக நல்ல நடத்தணும்னு பிரியப்பட்டு இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா டீமுமே நீங்கள் கரெக்டான டயத்துக்கு வந்து எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஆவடி சிட்டி போலீஸ் கிரிக்கெட் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட்டு நடத்துறதுக்கு அதிகமாக எங்கள் டீமில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. முழு சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும். எங்கள் டீம் பிளேயர்ஸ்க்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எஃபெக்ட் போட்டு நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதே மாதிரி தான் 2 கிரவுண்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு விஐபி இந்த டீம் டோர்னமெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க 2 விஐபிஸ், சீனு சார் அண்டு நம்ம நம்ம சாரு உமாபதி சார். அவங்க 2 பேருமே நல்ல எங்களுக்கு கோஆர்டினேட்டாக இருந்து இந்த டீமை நடத்தணுன்னா அவங்க இது மட்டும் இல்லை, இது மாதிரி 4-5 டோர்னமெண்ட் நடத்திருக்கோம். எல்லா டோர்னமெண்ட்டுக்குமே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட்டில் ரொம்ப நுணுக்கத்தை சொல்லி கொடுத்து இது வரைக்கும் நாங்கள் இந்த 2014 அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர்ற எங்கள் ஆஃபீஸர் டிஎஸ்பி சாரை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, வெல்கம் சார். அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். எங்கள் ஆவடி சிட்டி போலீஸ் கேப்டன் திரு கார்த்திக் சார் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போத்துவார். எல்லாரும் கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்?
விளையாட்டுனாலே மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும். அதுலேயும் நம்ம போலீஸு மத்தியில் இது கிரிக்கெட் போட்டின்றது இப்போ ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுமே ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக போயிட்டுருக்கு. காம்படிஷனையும் மீறி ஒரு அக்ரஷன், ஒரு போட்டி, ஒரு பொறாமை, ஒரு ஒரு பழிவாங்கும் ஒரு உணர்வு போல் இந்த கேம் போயிட்டுருக்கு. அது நல்ல ட்ரெண்ட். இதே ட்ரெண்டில் அப்படியே கடைசி வரலாம் கேரி ஆன் ஆகணும். எல்லாருக்குமே அது பாராட்டுதலுக்குரியது. எப்பவுமே அந்த தோக்கத்தை ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளனாலே அவங்க அடுத்தபடி வெற்றி தான். அதனால் தோற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஜெயித்தவங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். எல்லோரும் நல்லா திறம்பட செய்யுங்க. நல்லா ஆடுறவங்க ஜெயிக்கணும், அவ்வளோதான் என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். தேங்க்யூ சார். அதே போல் நமக்கு கிரவுண்டு ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் தினகரன் சார், அவரை கூட வெல்கம் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேலு சார், தாம்பரம் டீமினுடைய வேலு சார், வரவேற்கிறோம் வேலு சாரை. இதுக்கு வந்து திருவள்ளூர் டீம் கேப்டன் சால்வை அனுப்பார். வாங்க சார், நீங்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும் சார். குட் மார்னிங் சார். இந்த டோர்னமெண்ட் வந்து ஆறாவது டோர்னமெண்ட்டா, 7வது டோர்னமெண்ட்டு. 4 தாம்பரம் நினைக்கிறேன். சென்னை 1 2 சென்னை 1. இப்போ ஜெயிக்கிற டீம் எல்லாம் திறமையான டீம்னு இல்லை, தோக்கிற டீம் எல்லாமே வந்து மோசமான டீம்னு இல்லை. அது அன்னன்னைக்கு யாருக்கு அமையுதோ அதான். வந்து ஒரு டீமுக்கு ஒரு டீம் வந்து எதுவுமே குறைஞ்ச டீமே கிடையாது. எல்லாமே ஸ்டாண்டர்டான டீமு. அது அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதான். கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு மற்ற கேம் மாதிரி கிடையாது. ஒரே பால் தான். பேட்ஸ்மேனுக்கு ஒரு பால் தான். ஒரு பால் முடிஞ்சதுன்னா அவர் வெளியில் வந்துடணும். இல்லை மற்ற கேம் வாலிபாலோ, ஃபுட்பாலோ, இல்லை பேஸ்கெட் பாலோ அவங்களுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால் கிரிக்கெட்டில் வந்து ஜெயிக்கிறவங்களாம் நல்ல டீம் கிடையாது, தோக்குறவங்களாம் வந்து மோசமான டீம் கிடையாது. அடுத்தடுத்து அவங்கவுங்க ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மட்டும் இருக்கட்டும். சண்டை வேண்டாம், ஒருத்தங்களை வெறுப்பேற்றிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். 11 ஸ்டாஃப்ஸ் வந்து இது கண்டினியூவாக வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. சிஇஓ சதீஷ் இல்லை, அவர் தேங்க்ஸ். அவர் வந்து ரேங்க்லாம் கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கு போட்டிருக்கீங்க, அடுத்தது பவுலிங் போட்டிருப்பாங்க, அடுத்து ஒவ்வொன்றுக்கும் போடுங்க. எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து வேறு அவங்களுக்கு இதில் டெவலப் ஆகிறதுக்கு ஒவ்வொரு போலீஸும் சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு போலீஸும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருப்பீங்க. இப்போ லோக்கல் மேட்சஸ்லாம் நடக்கும், உங்கள் ஊரில் மேட்ச் நடத்துவீங்க. அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து சான்சஸ் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் டெவலப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கிரவுண்டு நமக்கு மார்க் எல்லாமே சப்போர்ட் பண்ண திரு ஜெகன் அவருக்கு நெடுமாறன் சார் டிஎஸ்பி சார் வந்து சால்வை அனுப்பார். அதே மாதிரி நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் 2 பேருமே, சீனு சார் அண்ட் உமாபதி, ப்ளீஸ் கம். அவங்க 2 பேருக்குமே வாங்க ப்ளீஸ் வாங்க சார், ப்ளீஸ் சால்வான் வாங்க சார், வாங்க ப்ளீஸ். நம்ம டீம் எப்போ நடத்தினாலும் முதுகெலும்பாக இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து இவங்கெல்லாம் ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்போ நடந்தாலும் இவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ காய்ஸ். சார் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விளையாட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்குது. குறிப்பாக சார் சொன்ன பாயிண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு அதன்படி ஃபாலோ பண்ண கற்றுக்கணும்.
எந்த ஒரு இதுவும் இல்லாமல் விளையாட்டில் மாத்திரமே அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கொண்டு போனோம். இதனால் விளையாடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நமக்கு பின்னாடி வர்ற போலீஸ் பர்சன் அவங்க வந்து இதை நல்ல ஒரு இதில் கொண்டு வருவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நம்ம இதை ஸ்ட்ராங் பேஸாக நம்ம என்ன பண்ணோம் போடணும். அதுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டிவாக 11 சாப் நமக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. தேங்க்யூ சதீஷ் ப்ரோ. அதே மாதிரி நாம் எல்லாருமே அவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும், அதுதான் முக்கியமான இது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லுங்க சார், நீங்கள் இங்கே இருக்கும்போதே கேட்டுக்கிறேன். ஸோ இத்தனை பேர் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 அம்பையர்ஸு, 2 ஸ்கோரர்ஸ், டிஜே டாம், ஆடியோ செட்லேருந்து லைவ் டீம்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது, அவங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை? கண்டிப்பாக 11 சாப்புனாலே ஒரு டீம் தான். அவங்க ஒரு டீம், அவங்க ஒரு குழு, ஃபேமிலி மாதிரி வந்துடுறாங்க. உண்மையிலே அவங்கள நான் ஒரு சில நேரத்துலலாம் கேட்குறப்போ சதீஷை பற்றி சொல்லுவாங்க. சதீஷ் சொன்னாலே எல்லாருமே அந்த ஒருங்கிணைப்பில் இருக்காங்க. அதனால் அவர் சொன்னதுனால, சிஓ சொன்னதுனால எல்லாருமே சார்ந்திருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் நான் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குறிப்பாக நம்ம அர்பாஸ் சொன்ன மாதிரி கேமராமேனு, நம்ம கூட இருந்த அம்பையர்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே யாருமே எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ அர்பாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேலு சார், உங்ககிட்டயும் அதே சில வார்த்தைகள். லாஸ்ட் டைம் நீங்கள் போலீஸ் லீக் வரும்போது உங்கள் பர்த்டே ஃபென்டாஸ்டிக்காக கொண்டாடினோம் எல்லோரும் சேர்ந்து. அது எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. அதுக்கான வெற்றியும் அன்றைக்கி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றியோடு ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் வாயால் சில நல்ல வார்த்தைகள் எங்கள் ஒரு குழுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப குட் மார்னிங். இப்போ வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் விளையாடுவீங்க, ஆனால் வந்து எப்படி விளையாடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ முதல்ல வந்து நம்ம போலீஸில் இருக்கிற இவ்வளோ பிளேயர்ஸும் வந்து நீங்கள் எப்படி விளையாடுறன்றதை 11 சாப் மூலியமாக தான் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ அவங்க யூடியூப்பில் அது பண்ணும்போது தான் நமக்கே தெரியும், நம்ம என்னடா அது இவ்வளோ கேவலமான ஷாட் ஆடணுமே, நல்ல ஷாட் ஆடணுமே, இல்லை என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எல்லாமே தெரியும். பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஒரு சில நடத்துகிற ஆர்கனைசர் யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இதை கண்டினியூ பண்ணணும். அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை வந்து நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வளர்ந்த குரோயிங், இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும். திரும்ப வந்து ஒரு பெரிய மேட்சாக ஒன்று நடத்துவோம் தாம்பரத்தில். யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். இப்போ அது வந்து எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் வர வச்சு நடத்தலாம். அது வந்து அது நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அதை இந்த மழைலாம் முடிக்கட்டும், ஒரு நாள் கிராண்டாக பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நெடுமாறன் சார், நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள். 11 சாப் வந்த பிறகு இந்த கிரிக்கெட்டின் விளையாட்டு திறன் வந்து எல்லாருக்கும் இப்போ வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க, நான் வீட்டில் போய் கிரிக்கெட்டை விளையாடுறேன்ட்டு. எல்லார் வீட்லேயும் இப்போ பார்த்துருப்பாங்க. எல்லோரும் மேரேஜ் ஆகிருக்கும். எல்லாமே லைவ் டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தான் கணவர் எப்படி நடக்கிறாரு, ஓடுறாரு, பந்து போடுறாரா, பேட்டிங் ஆடுறாரா, ஃபீல்டிங் பண்ணுறாரா, இல்லை வெளியில் உட்காந்து கை தட்டுறாரான்றதெல்லாம் காட்டிடுறீங்க. ஆகையால் அவங்க உடனே கேட்குறேன், ஆடுறதும் இல்லை போகிறதும் இல்லை, எதுக்கு போகிறன்ற அளவுக்கு நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இப்போ எல்லாரும் பார்க்குற அளவுக்கு எத்தான்ட்டீங்க. நல்லா ரொம்ப கிளியராக இருக்க லைவ் வந்து எல்லாமே கமெண்ட்ரேட்டர் நல்லா பண்ணுறீங்க. வளர்ந்து வரும் கமெண்ட்ரேட்டராக இருக்கீங்க. வருங்காலத்தில் நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் 11 சாப்பும் அந்த லெவலுக்கு போகும், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி சார். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு ஃபைனலும் எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி டீமில் நடந்த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச், the match played between Tamaram team and Avadi team. Man of the match, it goes to Naresh Kumar, scored 23 runs and 3 wickets in 4 overs. Sir, Nedumaran sir.
Best batsman goes to Kirvagaran. Scored 24 runs of 16 balls. ஒரு best innings இங்க வந்திருக்கு. Next is the best bowler goes to Ajit. Claimed 4 wickets in 30 runs in 4 overs. Turning the game. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டேர்ன் பண்ணி விட்டது அஜித் அவருடைய ஓவர்னு கூட சொல்லலாம். 4 பிரமாதமான விக்கெட். Requesting Victor sir and Madhavan sir to present the award. So அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா super striker of the game goes to Kirvagaran. Maintain the highest strike rate with a quick 24 of just 16 balls. So moving on to the next match played in the A ground, where team Chennai City Police taking on the side of Tiruvallur District Police. Won by 4 wickets is the team Greater Chennai City Police. Man of the match goes to Imran. Played a crucial role with 29 runs of 22 balls. Requesting Karthik sir and Appadurena, please come up on stage and present the award. கொஞ்சம் பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லாரும். So next is the best batsman goes to Kavali. Scored a solid 52 runs of 40 balls, anchoring the innings for team Tiruvallur. So next is the best bowler. Vasudevan picked 3 wickets for 27 runs in 4 overs, leading the bowling attack. So அடுத்தது பார்த்தீங்கன்னா super striker Imran scored 29 of 22 balls with the best strike rate among the key contributors. ஸோ ஓகே ஃபென்டாஸ்டிக் அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சுக்கான டாஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ரிக்வெஸ்டிங் அண்ட் அம்பையர், யாராவது ஒரு அம்பையர் கொஞ்சம் இங்கே வரீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் மேட்ச் டாஸ் போட்டுடலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் மேட்ச் டாஸ் போட்டுற போகிறோம். அம்பையர் ப்ளீஸ் கம். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டீம் வர்சஸ் ஆவடி சிட்டி போலீஸ் டீம். Head is the call from Madhavanana and heads it is. So
இல்லை போகணுன்னா அண்ணே மரம் தட்டுச்சு ரீடாஸ் போடணுமா உங்களுக்கு? சரி ஓகே. ஸோ என்ன இப்போ பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கீங்க சார்? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன்? ஒரு காலைல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எனர்ஜியோட வந்தீங்க, பட் பரவாயில்ல, இப்படி இன்னும் அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, காலையில் மிகவும் நல்லா இருந்துச்சு. இப்போது அதை வந்து ஓவர் கம் பண்ணி நல்லா பண்ண போகிறோம். இன்னும் கண்டிப்பாக நாங்கள் அதை அடிக்க போகிறோம். கண்டிப்பாக சார், ஆல் தி பெஸ்ட். மாதவனா, நீங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? பேட்டிங் தான் எடுத்திருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி இன்னொரு மேட்ச் ஆடலாம். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். வெயிலில் ஃபீல்டிங் பண்ண விட்டா கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குமா? காலைல பேட்டிங் ஆடணும் அப்படின்ட்டு இருந்தீங்க, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நிஜமாக காலிலேருந்து வெயில் இல்லை, இப்போ தான் வெயிலே பார்க்குறேன். அதனால் இந்த மேட்ச்சை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். விக்கெட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஆடத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரெண்டு டீமுக்குமே. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்த மேட்ச் ஆனது ஃபைனல் பேட்டில். ஸோ எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 7ஓட கோப்பையை வந்து தூக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வமான தருணம். ஃபுல் மேட்ச் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி டாஸுக்கு ரெண்டு டீமையும் வரவேற்றலாம். டீம் தாம்பரம் அண்ட் த டீம் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ். ரிக்வெஸ்டிங் போத் த டீம் கேப்டன்ஸ் டு கம் அப் ஆன் ஸ்டேஜ். ஆஹா, நெடுமாறன் சார் இறக்கி விட்டுருக்காங்க டீம் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ். சார் இன்றைக்கி ஒரு 5-5 இல்லை 4 விக்கெட்ஸ் ஆல் ஏதாச்சும் எதிர்பார்க்கலாமா? ஹெட் டெய்ல்ஸ் வந்திருக்கு. ஸோ எஸ் சார். ஸோ எஸ், டீம் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ சூசன் டு எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் அண்ட் செகண்ட் மேட்ச்சில் நீங்கள் வந்திருக்கீங்க ஃபைனல்ஸ். ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக்கான டீம். அப்பாதுரை வந்து ஆல்ரெடி பம்ப்ட் அப்பாக இருக்கார். அவங்க டீம் கூட விளையாடுறதுக்கு எப்படி இருக்குது சார்? எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். கேக்குதா? ஹலோ செக். ஸோ எஸ் சார், ஃபுல்லாக ஃபயர்டப்பாக இருக்காங்க தாம்பரம் சிட்டி போலீஸ். நீங்கள் ரெண்டாவது மேட்ச், அதாவது ஃபைனல் மேட்ச்சில் களத்தில் இறங்க போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு வெற்றியோடு வந்திருக்காங்க கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ். ஸோ அப்பாதுரை அவர்களை தோக்கடிச்சு எப்படி இந்த கோப்பையை வெளியிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது? பிளான்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் மௌனமாக்கணும், எல்லாரையும் மௌன விரதமாக அனுப்பணும்னு ஆசை. எதிரணியரும் மௌனமாக போகணுன்னு ஆசை. பார்ப்போம். ஸோ உங்கள் கிட்டேருந்து இன்றைக்கி என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் சார்? எப்போவுமே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 3-4 இல்லை 4-5 விக்கெட் ஆல் 6 விக்கெட் ஆல்லாம் ரீசெண்டாக எடுத்திருந்தீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம் சார்? அதுதான், எதிரணியரை மௌனமாக்கணும்னா நம்ம கொஞ்சம் அக்ரெஷனாக இருக்கணும்ல, அது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை களத்தில் பார்க்கறதுலேயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நல்ல மேட்ச் அமைய கேட்டுக்கிறேன். எதிரணியரும் சரி, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான். போட்டி நல்லா இருக்கட்டும். மற்ற பார்க்குறவங்களுக்கும் இங்கே இந்த 11 ஆப்புக்கும் வெளியிருந்து அவங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப்ஸ் வர்றதும் நம்மளால் நிறைய வரும். அந்த அளவுக்கு கேமு இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ரூஸ் அண்ணா, நீங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த வாட்டி ஹெட்ஸ் கேட்டு ஒர்க் அவுட் ஆகலை உங்கள் தந்திரம். பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பரவாயில்ல, பேட்டிங் தான் எடுத்திருப்போம். இருந்தாலும் எங்கள் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சென்னை சிட்டி போலீஸை அடிப்போம். இந்த மேட்ச் வந்து கப்பு எங்களுது. எப்பவும் சொல்கிற மாதிரி நாங்கள் தான் எடுத்துகிட்டு. இருந்தாலும் நம்ம ஐயா சொன்னது மாதிரி மேட்ச்ன்றது கடைசி பால் வரைக்கும் போவோம். யாருக்கு வெற்றி தோல்வின்றது தெரியாது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்பாதுரை என்ன ஒரு ஃபயராகவே இருக்காரு, என்ன காரணம் அது? அவரை பற்றி சொல்கிறதுக்கு விஷயமே கிடையாது. பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அவர் மட்டும்தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கார். அது இது வரைக்கும் யாருக்குமே விட்டு கொடுத்ததில்லை. இன்றைக்குமே அதை களத்தில் காமிச்சிட்டாரு. நல்ல பேட்டிங்கும் ஆடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஒரு ஃபன் ஃபேக்டராக இருக்கார், அதே நேரத்தில் ஒரு ஃபுல் எனர்ஜி பவராக இருக்கார். எப்படி அது, என்ன ஸ்ட்ராட்டஜி? காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி வரும்போதே அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். இன்றைக்கி இப்படி தான் இருக்கணும் கிரவுண்டில். என்ன ரெண்டாவது, இவருடைய ஆக்ரோஷம் தான் எங்களுடைய வெற்றிக்கு முதல் காரணம்.
அவர் வந்து இந்த கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற ஈடுபாடு வந்து தாம்பரம் சிட்டி போலீஸுக்கு மிக மிக முக்கியமானது. அது எல்லா பிளேயர்ஸையும் அரவணைச்சி எல்லாரையும் வந்து கொண்டு போகிறதும் சரி, தட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதும் சரி, அவர் அந்த ஆர்கனைசர்ன்ற பொறுப்பு பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மேட்சும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக வின் பண்ண போடுறோம். ஆல் தி பெஸ்ட். All the best, all the best. ரெண்டு டீமுக்குமே all the best. Thank you for joining in this wonderful moment. And yes, that's it from the post-match presentation. And toss ரொம்ப பிரமாதமாக இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே ஸ்டார்ட் ஆக போகுது. களத்தில் சந்திப்போம். Thank you all for joining.